ஹலோ டெக்கீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது நம்ம சீரிஸோட பார்ட் 7. ஸோ பார்ட் 6 வரைக்கும் நாம இப்போ பழைய மெத்தட்ல லைக் ES6 வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த லூப்பிங்ஸ் வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்றது, லைக் வேர், கான்ஸ், லெட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணலாம், பேசிக் சின்டாக்சஸ் ஃபார் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்பிங்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ES6 பிளஸ் மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஓல்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல பேசிக்கா இருந்துச்சு. பட் 2015ல இருந்து வந்த ES6 அதாவது 2015ல வந்த ES6 ECMS 2015 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜேஎஸ்ஓட லெவல் வேற லெவல சேஞ்ச் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லெட் அண்ட் வாரோட டீட்டெயில்டா இருக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். தென் டெம்ப்ளேட் ரிட்ரீவ்ஸ், டீஸ்ட்ரக்சரிங், டிஃபால்ட் பேராமீட்டர், ஆப்ஷனல் செயினிங், அண்ட் தென் மாடல்ஸ். ஸோ இதெல்லாம் பத்தி இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போறது லெட், கான்ஸ் அண்ட் வேர் இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம வார் யூஸ் பண்றதா நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வார் யூஸ் பண்றதுனால நம்ம ஒரு வேல்யூவை ரீடிக்ளேர் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப நமக்கு ஒரு வேல்யூ மாறாது அப்படி. லைக் நான் இப்போ எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். இப்போ வேர்னு கொடுத்துட்டு நான் நேம் ஈக்குவல் டு கொடுத்துட்டு கோட்ஸ்குள்ளார சாரா அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா சேம் இப்ப அதே நான் நேம ரீடிக்ளேர் பண்ண முடியும். ஸோ நேம் ஈக்குவல் டு ராம் அப்படின்னு மாத்தினேன் அப்படின்னா இப்ப நான் கன்சோல் லாக் பண்ணி பார்க்கும் பொழுது எனக்கு நேம்ல இப்ப என்ன வந்திருக்கும்னா ராம் அப்படிங்கிற நேம் ரீடிக்ளேர் ஆயிடும். ஸோ நம்ம ரீடிக்ளேர் ஆகுறதுனால நம்ம இதை வேற எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. லைக் ஒரு வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்கும், அதான் சேஞ்ச் ஆகாது. அப்படிங்கும் போது நம்ம அந்த இடத்துல இந்த வேர்ல யூஸ் பண்ணவே முடியாது. யூஸ் பண்ண நமக்கு என்ன ஆகும்னா எரர் வந்துடும். ஓகேங்களா? ராம் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ ஆக்சிடென்டா நம்ம என்ன ஆயிடும், தெரியாம கூட வார் கொடுத்துட்டோம்னா நம்மளோட டேட்டாவோட வேல்யூ சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் லெட்டுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ லெட் பார்க்கலாம். லெட் நான் லெட்டுக்கு ஏஜ் கொடுத்துட்டு 21 அப்படின்னு கொடுக்குறேன். சேம் இப்ப இதே ஏஜ்க்கு நான் 22 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு லாக்ல பிரிண்ட் ஆயிடும் அப்படிங்கிறது. ஸோ இதையும் பிரிண்ட் பண்ணி பார்த்து சேவ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 22 அப்படிங்கிறதும் அப்டேட் ஆயிருக்கு. பட் இது என்ன அப்படின்னா நம்ம ரீஅசைன் தான் பண்ண முடியும். ஸோ ஏஜ 21 22 மாத்த முடியுமே தவிர எகெயின் லெட் ஏஜ் ஈக்குவல் 21, லெட் ஏஜ் ஈக்குவல் 22 அப்படிங்கறத ரீடிக்ளேர் பண்ண முடியாது. நம்ம ரீடிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது எரரா தான் வரும். ஸோ நம்ம அந்த எரருக்கான எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருவோம். லெட் எரர் எக்ஸாம்பிள்னு போட்டுடலாம். லெட் வேல்யூ நான் கொடுத்துட்டு வேல்யூ 21 கொடுக்குறேன். சேம் அதே மாதிரி லெட் வேல்யூன்னு கொடுத்துட்டு 33 கொடுத்துட்டு இப்போ நான் லாக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்ப எரர் தான் பாஸ் ஆகும். ஸோ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ எரர் பாஸ் ஆயிருக்கு. என்ன எரர் வந்திருக்கு? ஸோ லெட் வேல்யூ அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரீடிக்ளேர் பண்ணிருக்கோம். ஸோ ஆல்ரெடி வேல்யூ ஹாஸ் பீன் டிக்ளேர்ட் அப்படிங்கிற நம்ம சின்டெக்ஸ் எரர் இங்க வந்திருக்கு. ஸோ நம்ம ஒரே வேல்யூ மீன் ஒரே வேரியபிள்ல லெட் யூஸ் பண்ணி ரீடிக்ளேர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கான்ஸுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நான் கமெண்ட் பண்ணி வச்சிடறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது கான்ஸுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இந்த கான்ஸுமே அதே மாதிரி இப்போ கான்ஸ் லைக் வேல்யூ நம்பர்னு கொடுக்குறேன். ஸோ நம்பர் ஈக்குவல் டு 21 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ சேம் அதே நம்பர் ஈக்குவல் டு 21 கொடுத்தேன் அப்படின்னா நம்பர் நாமினே கொடுப்போம். நேம் அதே வச்சுட்டு வேல்யூ மட்டும் மாத்தி பார்க்கலாம், 24 வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா சேவ் பண்ணிட்டு இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இது பிரிண்ட் பண்ற கன்சோல் லாக் பண்ணலாம். ஸோ லாக் விட்டு பிரிண்ட் பண்ணுவோமா? பிரிண்ட் பண்ணா நமக்கு அதே வேல்யூ தான் வரும். ஸோ அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள் பாத்தீங்களா, டைப் எரர் வந்திருக்கு. ஏன்னா நம்ம 2 டைம் ஒரே நம்பரை போட்டிருக்கோம் அப்படிங்கன்னா ஜேஎஸ் கன்வெர்ட் ஆகி எரர் வருது. ஸோ கான்ஸ்டன்டா இருக்க வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது, எந்தெந்த எலமெண்ட் மீன் லெட் பேட் கான்செப்ட் எப்பப்ப யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த லெட் அப்படிங்கறத பிளாக் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ
இது வந்து ஒரு பிளாக் ஸ்கோப். நம்ம இதை எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிராக்கெட்ஸ் குள்ளார மட்டும் தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கதான் யூஸ் பண்ண முடியும். இட்ஸ் யூஸ்டு ஹியர். ஓகே, லைக் இப்போ எக்ஸாம்பிள் வந்து லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா நான் பாக்ஸ்க்கு வெளியே பிராக்கெட் வெளியே போறேன். ஸோ லாக் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் என்ன வரும்? நமக்கு வந்து எரர் வருது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த கன்சோல் லாக் எக்ஸை வந்து பிராக்கெட்க்கு வெளியே கொடுத்துப்போம். ஸோ நம்ம இதுவே வந்து இந்த பிராக்கெட்க்கு உள்ள கொடுத்தோம் அப்படின்னா பிராக்கெட்க்கு உள்ள கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த எரர் வந்து போயிட்டு. இதனாலதான் வந்து இந்த லெட்டை வந்து நம்ம பிளாக் ஸ்கோப் அப்படின்னு சொல்றோம். பட் இதே வந்து வேர்ல பார்க்கலாமா? ஸோ வேர்ல பார்க்கலாம். வேர்ல வந்து இந்த ப்ராப்ளம் வராது. பண்ணலாம். வேர் y ஈக்குவல் டு நான் 20 அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லாக்ல பிரிண்ட் ஒய்னு கொடுக்குறேன். ஓகே, சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 20 அப்படிங்கிறது. ஸோ வார் வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப்டு. ஸோ நம்ம வாரை வந்து எங்க யூஸ் பண்ணலாம்னா ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணலாம். ஸோ வார் யூஸ்டு ஃபார் ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஓகே, தென் லெட் அண்ட் தென் கான்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து எங்க எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பிளாக்குள்ள யூஸ் பண்ணலாம். பிளாக் ஸ்கோப்டா இருக்கும். ஓகே, ஸ்கோப்டா இருக்கும். நெக்ஸ்ட் டெம்ப்ளேட் லிட்ரல் என்னன்னு பார்த்துடலாமா? டெம்ப்ளேட் லிட்ரல். ஸோ நம்ம ஓல்டு மெத்தட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும்னா லெட் நேம் ஈக்குவல் டு லைக் ராஜா அப்படின்னு வச்சிடலாம். வச்சுட்டு தென் இப்போ நம்ம லாக்ல எப்படி கொடுப்போம் அப்படின்னா லாக்ல எப்படி கொடுப்போம்னா நான் வந்து எனக்கு ஹாய்ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ பிளஸ் எனக்கு அந்த நேமும் வந்து இங்க பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படிங்கும் போது நம்ம பிளஸ் கொடுத்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் இங்க வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஒய் 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 ஒய். ஓகே, நேம் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்திருக்கும். ஸோ நான் வந்து இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஹாய் ராஜா அப்படிங்கிறது வந்துச்சா? பட் ESS6ல நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லெட் இப்போ நம்ம வந்து ES6 பார்க்கலாம். ES6 இது வந்து நியூ மெத்தட். ஸோ நான் இங்க வந்து லெட் மீ அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ மீல வந்து நான் வந்து கனி அப்படிங்கிற நேம் போடுறேன். ஸோ நேம் போட்டு இப்போ நான் லாக்ல எப்படி பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா யூசிங் பேக்டிக். ஸோ பேக்டிக் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா 1க்கு பக்கத்துல ஒரு குட்டி பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதான் வந்து பேக்டிக். ஸோ அந்த பேக்டிக்ல வந்து நான் ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். ஹலோ கொடுத்துட்டு பிளஸ் இங்க பிளஸ் கொடுக்க வேணாம். ஸோ நம்ம அங்கதான் பிளஸ் பண்ணணும். டாலர் சிம்பிள் அண்ட் தென் கர்லி பிரேசஸ். ஸோ இங்க வந்து நான் மீன் கொடுத்துருக்கேன். ஸோ மீ கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஹலோ கனி அப்படின்னு வந்தாச்சா? ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி மல்டிபிள் லைன் கூட பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி மல்டிபிள் லைன் பிரிண்ட் பண்றதுனால கோட் வந்து ஈஸியாகவும் பார்க்கறதுக்கு வந்து நல்ல கிளீன் கோடாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். தென் வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டீஸ்ட்ரக்சரிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து டீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து அரே டீஸ்ட்ரக்சரிங் பார்த்துடலாம். ஓகே, அரே டீஸ்ட்ரக்சரிங் பார்த்துடலாம். இப்போ அரே டீஸ்ட்ரக்சரிங் அப்படிங்கிறது அப்படின்னா நான் வந்து கலர்ஸ் கொடுக்குறேன். ஸோ கலர்ஸ் வந்து எப்படி இருக்க போறோம்னா எனக்கு வந்து ஸ்கொயர் பிராக்கெட் குள்ளார நான் வந்து ரெட் தென் ப்ளூ அண்ட் கிரீன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நீ எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்றேன் அப்படின்னா லெட்டுக்குள்ளார நான் எத்தனை கொடுத்துருக்கேன்? ரெட், ப்ளூ அண்ட் கிரீன். ஸோ 3 கொடுத்துருக்கேன்னா நான் வந்து A, B அண்ட் C அப்படின்னு 3 வேல்யூவை நான் டிக்ளேர் பண்ணிட்டு லைக் நான் என்ன நேம் கொடுத்துருக்கோம்? கலர்ஸ்னு கொடுத்துருக்கோமா? ஸோ அந்த கலர்ஸை வந்து நீங்க போட்டுட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து லாக் ஆஃப் இப்போ எனக்கு வந்து பியோட கலர் வேணும். ஸோ பியோட கலர் என்னது? ப்ளூ. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ளூ பிரிண்ட் ஆக போகுது. அண்ட் தென் இப்போ எனக்கு வந்து என்ன கலர் பிரிண்ட் ஆகும்னா ஏவோட கலர் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு ஏவோட கலர் வந்து ரெட். இப்போ வந்து இந்த 2 பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து டைரக்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக இந்த டீஸ்ட்ரக்சரிங் அப்படிங்கிறது அரேஸ்லயும் ஆப்ஜெக்ட்லயும் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன். பாத்தீங்களா? ப்ளூ அண்ட் தென் ரெட். நான் அந்த டீஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றதுனால நம்மளோட வேல்யூ வந்து ஈஸியா வந்து டைரக்டா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மட்டும் ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங். ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங்ல லெட்
நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து பிராக்கெட்டுக்கு கர்லி பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்டூடெண்டோட நேம் வந்து ரோஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ கம்மா கொடுத்து ரோஸோட ஏஜ் வந்து இப்போ என்னன்னா 21 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ரோஸோட நேம் அண்ட் தென் ஏஜ் வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ண போறோம். ஸோ டீஸ்ட்ரக்சர் பண்றதுக்காக நம்ம எப்படி வந்து இங்க ஆரம்பிப்போம் ஆப்ஜெக்ட்ஸ் கர்லி பிரேசஸா. ஸோ சேம் கர்லி பிரேசஸ் நேம் கமா ஏஜ். ஸோ அது யாரு நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம்? ஸோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கறது வந்து எடுக்கிறோமா. தென் வந்து இங்க நினைக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் கொடுத்துட்டு ஏஜ் இப்படியும் எல்லாம் எரர் வரும். ஸோ அதனால வந்து இப்போ நான் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட் இப்போ எனக்கு வந்து அவங்களோட நேம் மட்டும் வேணும் அப்படிங்கிறதுக்காக லாக்ல வந்து நான் நேம் அப்படிங்கிறத மட்டும் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இங்க போய் ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரோஸ் அவங்களோட நேம் மட்டும் வந்திருக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டி மேட்ச் ஆகும். ஸோ ப்ராப்பர்ட்டி மேட்ச் ஆன உடனே என்ன ஆயிடும்? நமக்கு வேணுங்கிற வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரா ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷனல் செயினிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆப்ஷனல் செயினிங் அப்படிங்கிறது ஸோ ஆப்ஷனல் செயினிங் நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா எரர் வராம இருக்கிறத வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இதுக்காக தான் நம்ம ஆப்ஷனல் செயினிங் வந்து யூஸ் பண்றது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஸோ நீங்க வந்து லெட் யூசர்னு கொடுத்துட்டு ஸோ யூசரை வந்து ஆப்ஜெக்ட்ஸ்ல வாங்கிக்கிறேன். ஸோ ப்ரொஃபைல் ஒன்று வாங்கிக்கலாம். ஸோ ப்ரொஃபைல் வந்து எப்படி இருக்க போதும் அது ஒரு ஆப்ஜெக்ட்ல நேம் வந்து என்னன்னா ஸோ இங்க வந்து நம்ம நேம் ஆடி கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நான் கமெண்ட் பண்ணிட்டு இங்க நேம் வந்து கார்த்திகா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கார்த்திகா கொடுத்தாச்சா. தென் இப்போ நான் வந்து லாக் பண்றேன். லாக்ல என்ன கொடுக்குறேன்னா யூசர் டாட் இந்த ப்ரொஃபைல் டாட் அதுக்குள்ள இருக்க நேம் எனக்கு வந்து வேணும். ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கார்த்திகா ஓகே கார்த்திகா கார்த்திகா அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகணும். கார்த்திகா அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சா. ஒருவேளை இந்த ப்ரொஃபைல் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? இது நம்ம வந்து இங்க நேமே கொடுக்கல அப்படின்னா நான் வந்து இங்க ஆப்ஷன் செயினிங் கொடுக்கல. ஸோ கொடுக்காம இங்க நான் வந்து நேமே இங்க கொடுக்கல வெறும் எம்டியா இருக்கு அப்படின்னா என்ன வரும்? எதுவுமே வரல. ஸோ நான் இப்ப இங்க வந்து ஆப்ஷன் செயினிங் கொடுத்துட்டு ஸோ ஆப்ஷன் செயினிங் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் ஆட் பண்றது. நான் இங்க வந்து கார்த்திகா அப்படிங்கிற நேமையும் ஆட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா இங்க சிட்டி கொடுக்கவே இல்லை. ஸோ நான் இங்க வந்து சிட்டியை வந்து பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, வந்து நான் யூசர் கிட்ட இருந்து ப்ரொஃபைல்ல இருந்து ஸோ கொஸ்டின் மார்க் வச்சு ப்ரொஃபைல்ல இருந்து எனக்கு சிட்டி அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வாங்க போறேன். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு நம்ம இப்ப ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்க எரர் வராது. அன்டிஃபைன் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். ஸோ நமக்கு வந்து இங்க ஒரு வேலை இங்க ஆப்ஜெக்ட் இல்லை அப்படிங்கும் போது நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சஸ் பண்ணணும். பட் நமக்கு வந்து அங்க வேல்யூ இல்லை அப்படின்னா நம்ம அங்க வந்து ஆப்ஷன் செயினிங் யூஸ் பண்ணும் போது நமக்கு எரர் வந்து ப்ரிவென்ட் ஆகும். அதாவது பெருசா வந்து நீங்க ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற எரர் வரா, வேல்யூ வந்து அன்டிஃபைன் அப்படிங்கிற ஒரு எரர் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நல்லிஷ் பார்க்கலாம். ஸோ நல்லிஷ் ஸோ நல்லிஷோட சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா டபுள் கொஸ்டின் மார்க் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். லெட் நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அந்த வேல்யூ வந்து நல்லு இருக்கும். ஓகேவா, வேல்யூ வந்து நல்லு. பட் எனக்கு வந்து கன்சோல் டாட் லாக்ல வந்து இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒன்று அந்த வேல்யூ வேணும். ஒரு வேல்யூ இல்லைன்னா எனக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ டிஃபால்ட் வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ நீங்க வந்து வேல்யூ வந்து நல்லுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நல்லுன்னு கொடுக்கும்போது என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா. டிஃபால்ட் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுது. ஒரு வேலை இங்க வந்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டு 3 to 32 கொடுத்தேன் அப்படின்னா இங்க என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா. 32 அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து நல்லிஷ் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மாடியூல்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாடியூல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மாடல்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு ரெண்டு ஃபைல் வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்து இங்க கிளிக் பண்ணிட்டு
நான் ஒரு புது ஃபைல் ஓப்பன் பண்றேன். ஸோ அந்த புது ஃபைல் நேம் வந்து நான் மேக்ஸ் டாட் ஜேஎஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இன்னொன்று ஓப்பன் பண்றேன். அது வந்து மெயின் டாட் ஜேஎஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த மேக்ஸ் டாட் ஜேஎஸ்ல வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஓகேவா? எக்ஸ்போர்ட் நீ ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். ஸோ எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து நான் ஆட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ 2 வேல்யூ ஏ அண்ட் தென் பியை வந்து நான் வந்து வாங்க போறேன். ஓகேவா? ஸோ நமக்கு எப்படி ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ரிட்டர்ன் ஏ அண்ட் பிளஸ் அண்ட் தென் பி. எனக்கு வந்து இப்படிதான் வந்து அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பார்க்க போகுது. ஸோ எனக்கு இது வந்து மெயின்ல வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப நானு இது வந்து நம்ம இங்க எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டோமா, இந்த எக்ஸ்போர்ட் பண்ணதை நம்ம இங்க வந்து இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ அங்க வந்து இம்போர்ட் நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம், ஃபங்க்ஷனோட நேம் ஆட் அப்படின்னு கொடுத்துருக்கோமா. ஸோ இந்த ஆடை தான் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஸோ இந்த ஆடை வந்து இங்க போட்டுக்கலாமா, ஆட் போட்டாச்சா. ஸோ இந்த ஆடை வந்து எங்கேருந்து பண்றோம், ஃப்ரம் எங்க இருக்கு டாட் ஹைஃபன் மேக்ஸ்ல இருந்து வாங்க போறோமா. ஸோ மேக்ஸ் இப்போ கன்சோல்ல நான் கொடுக்குறேன். ஸோ கன்சோல்ல வேல்யூஸ் கொடுக்க போறோம். ஸோ என்ன ஃபங்க்ஷன் நேம் என்னது, ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வேல்யூஸ் வந்து 5, 3 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ மெயின் ஃபங்க்ஷன் வந்து இங்கே கால் ஆகும்போது ஆடுங்கும் போது அடுத்து மேக்ஸ்க்கு இங்கே போயிடும். ஸோ மேக்ஸ்ல இங்க ஏ பிளஸ் பிஏவோட வேல்யூ வந்து 5 அண்ட் தென் பியோட வேல்யூ வந்து 3. ஸோ இது வந்து கால் ஆகி நமக்கு அவுட்புட் என்ன வரும்னு பார்க்கலாமா. ஸோ நம்ம இங்கேயே சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு இங்க நோட் மெயின் கொடுத்தேன்னா வெயிட், எரர் வருது. நீ என்ன எரர் அப்படின்னா மெயின் டாட் ஜேஸ் போடுவோம். சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வேல்யூ வந்து 8 வந்துடுச்சா. இங்க வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இங்க ஜேஎஸ் வந்து சேர்த்து போடாதனால ஒரு எரர் வந்துச்சு. ஸோ டிட் யூ மீன் இம்போர்ட் டாட் ஜேஎஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து ES6 என்ன அண்ட் தென் மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஐ மீன் லெட் வார்த்தை என்ன டிஃப்ரென்ஸ், ஐ மீன் அது வந்து இந்த ஸ்கோப்ல வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகும், முக்கியமா வந்து ஆப்ஷன் சொன்னீங்கன்னா அது எங்க இருக்கும், அது எப்படி யூஸ் பண்ணும், அது எதுக்காக யூஸ் பண்றோம், நல்லிஷ் எப்படி யூஸ் பண்ணும், இதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து DOM manipulation, அதாவது ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு மெயின் பார்ட் அதுதான். ஸோ அதனாலதான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னே சொல்லலாம். அதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயில்டா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அண்ட் தென் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து DOM manipulation பற்றி பார்க்கலாம்.